ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நாம் இன்றைக்கி ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் இன்றைக்கி நடந்திருக்குது. ஆமாம், நிஃப்டி ஓவர் வெயிட்டாக மேலே 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 போயிட்டு இருந்தது. ரொம்ப மேலே போய் அங்கேருந்து விழுந்தா இன்றைக்கி ஒரு 500 பாயிண்ட் அடி வாங்கி கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போய் இதோட இன்னும் கரண்ட் சுச்சுவேஷன் என்னன்னு பார்ப்போம். மார்க்கெட் நிஃப்டி இன்றைக்கி 500 பாயிண்ட்டுக்கு மேலே இறங்கியிருக்கு. எல்லோரும் பார்த்துட்டு இருந்தோம். இது ஆல்ரெடி நம்ம எதிர்பார்த்தது தான். மார்க்கெட்டில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் ஒரு 10 ஸ்டாக்கை பேஸ் பண்ணி மார்க்கெட்டு இந்த அளவுக்கு ஏறுது அப்படின்னும் போதே இது கண்டிப்பாக கீழே வரும்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்போ உழுகும் அப்படின்னு எதிர்பார்க்கல. அதுக்கான காரணம் தான் நம்மளை இன்னும் பயப்படைய வச்சுருக்குது. இந்த நிஃப்டி இன்றைக்கி 432 பாயிண்ட்டுக்கு டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 13,777 பாயிண்ட் ஐக்கு போன நிஃப்டி மறுபடியும் லோ பார்த்திங்கன்னா 13,131. 13,000 தாண்டி கீழே இறங்கும்னு எதிர்பார்த்தது, ஆனால் நடக்கலை. பரவாயில்லன்னா புதுசாக இருக்கிற யாரும் தயவு செய்து உள்ள பணத்தை போடாதீங்க. இதுதான் பாட்டமானு யாருக்கும் தெரியாது. ஆல்ரெடி லாஸ்ட் டைமும் இப்படி தான் நடந்தது. இன்னும் இந்த கொரோனாவோட ஸ்ப்ரெட்டு சரியாகிறதுக்குள்ளே இப்போ அடுத்த கொரோனா வைரஸ் வந்துருச்சு. அதனால் இப்போதைக்கு யாருமே தயவு செய்து எந்த விதமான பணத்தையும் புதுசாக முதலீடு பண்ண வேண்டாம். இது என்னோட அன்பார்ந்த வேண்டுகோள். ஆல்ரெடி பார்த்திங்கனாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட டோஜி பேட்டர்னு வரிசையாக டோஜி பேட்டர்ன்லேயே வந்த மார்க்கெட்டு எப்போ வேணாலும் கீழே இறங்கும்னு எல்லோரும் எதிர்பார்த்தோம். அது இல்லாமல் இன்றைக்கி புதுசாக ஐரோப்பாவில் கண்டுபிடிச்சிருக்கிற கொரோனா வைரஸோட மரபணு மாற்றமே வேறு மாதிரி இருக்கனால இப்போ அதுக்கு தனியாக ஆராய்ச்சி பண்ணணுமா இல்லை இருக்கிற மருந்து போதுமா அப்படிங்கிறது தெரியல. மறுபடியும் மார்க்கெட்டு 9,000 பாயிண்ட்டுக்கு போகும் அப்படின்னு எதிர்பார்த்தாலும் நீங்கள் பணத்தை சேஃபாக கையில் வச்சுக்கோங்க. இன்னும் நாளைக்கு கொஞ்சம் டைம் இருக்குது. சப்போஸ் உங்களால் விற்க முடிஞ்சால் ப்ராஃபிட் புக் பண்ணி பணத்தை வெளியே எடுத்து வச்சுக்கிறது மிக மிக நல்ல விஷயம். இப்போ நிஃப்டிலையும் பார்த்திங்கனாலும் அதே மாதிரி டாப்பில் இருக்கக்கூடிய எல்லா லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸும் இறங்கியிருக்கு. அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா பஜாஜ் ஃபைனான்ஸு, பஜாஜ் ஃபினான்ஸுலாம் பார்த்திங்கன்னா 3.99%, பாரதி ஏர்டெல்லாம் 4.1% இறங்கியிருக்கு. இன்னும் மார்க்கெட் இறங்கும், கண்டிப்பாக இறங்கும். ஏன்னா நம்ம இந்தியாவிலையும் டிசம்பர் 31 வரைக்கும் ஏவியேஷன் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் மார்க்கெட் கண்டிப்பாக இன்னும் இறங்க தான் போகுது. அது இல்லாமல் நிஃப்டி பேங்க்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1,258 பாயிண்ட்டு டவுனில் தான் முடிஞ்சிருக்குது. பெரிய பேங்க் எல்லாமே மைனஸில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 4% வரைக்குமே கூட ஃபால் ஆகிருக்கு. நீங்கள் தயவுசெய்து புதுசாக யாரும் இன்ட்ராடே பண்ண வேண்டாம். இன்ட்ராடே பண்ணி இதில் பெரிய லாஸ் ஆகும். ஏன்னா மார்க்கெட் அப் ஆகுது. திரும்பி ஒரு வேளை ஒரு 100 பாயிண்ட் ஏறினா கூட ஐயோ மார்க்கெட் ரிவர்ஸ் பேட்டர்ன் போட்டுருச்சு மறுபடியும் மேலே போகுது அப்படின்னு சொல்லி எந்த ஸ்கிரிப்டையும் பை பண்ணாதீங்க. மார்க்கெட்டு ஒரு ஸ்டேபிளான கண்டிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் திருப்பி இன்னும் சொல்லப்போனால் ஜனவரிக்கு அப்புறம் கூட நம்ம புது முதலீட்டை தொடரலாம். அதனால் யாரும் தயவுசெய்து மார்க்கெட்டை பின்தொடர்ந்து போகாதீங்க. மார்க்கெட்டு எவ்வளோ இறங்குதோ பை பண்ணுவோம், லாங் டேர்ம் தானே, இந்த மாதிரி எண்ணங்கள் வேண்டாம். ஏன்னா ரிலையன்ஸில் கூட இந்த தடவை டார்கெட் ப்ரைஸை 2,242 ரூபா வரைக்கும் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி அதோட க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1,935 ரூபாவில் முடிஞ்சிருக்கு. இது லாங் டேர்முக்கு இது நல்ல ஸ்டாக் தான். ஆனால் அது இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அது நல்ல ஸ்டாக்கானா கண்டிப்பாக இல்லை. அதனால் கண்டிப்பாக மார்க்கெட்டை பின்தொடராதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் நன்றி, வணக்கம்.